ஜெயா ஹோம் ஷார்ட்ஸில் இன்றைக்கி ரசகுல்லா பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ரசகுல்லா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கொதிக்கும்போது ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அதை நம்ம பன்னீராக ஆக்கிடணும். பாருங்கள், பன்னீராக்கி அதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு வடிகட்டியில் மேலே ஒரு துணி வச்சு நல்லா தெரிஞ்சு போயிருக்கு பாருங்கள். அதை நல்லா வடிகட்டிடணும். அதை வடிகட்டினதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சு, ஏன்னா எலுமிச்சம்பழம் பிழிஞ்சதுனால அதில் ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால் கொஞ்சம் பச்சை தண்ணி வச்சு அதை நல்லா அலசிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா துணியில் அமுக்கி ஒரு 3 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 6 மணி நேரமாவது இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தோன்னா இதே மாதிரி நல்லா மாவு மாதிரி ஆயிரும். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சி இந்த மாதிரி உருண்டு வந்துடும். உதிராமல் இந்த மாதிரி உருண்டு வந்தோடனே சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸில் நம்ம உருட்டி போட்டுடலாம். ஏன்னா குலோப் ஜாமுனுக்கு நம்ம எப்படி உருட்டி போடுறோமோ அதே மாதிரி உருட்டி போட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ சீனி, அதில் கொஞ்சம் ஒரு 2 கப் தண்ணி அதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே இந்த உருண்டைகளெல்லாம் அதில் போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க வைக்கணும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமு, 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஏலக்காய் தூவி இறக்கிட்டேன்னா சூப்பரான ரசகுல்லா ரெடி. இது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. உங்கள் வீட்லேயும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.